பேசிக்கலி இப்போ என்கிட்ட வர சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து, சார் என்னால நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னால மாசம் ஒரு கணிசமான தொகை இன்வெஸ்ட் பண்ண முடியும் என் சம்பளத்திலேருந்து. பட் என்னாலையும் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா? அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் ஆஃப் டைம் கேன் கிரியேட் அன் இம்மென்ஸ் வெல்த் ஃபார் அன் இண்டிவிஜுவல். இப்போ பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒருத்தர் 23 வயசு, அவராலையும் வாழ்க்கையில 100 கோடி ரூபாய் கார்பஸை அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் அவர் சில விஷயங்களை டிசிப்ளினா பண்ணார் அப்படின்னா. வாங்க வீடியோக்குள்ள போலாம், இதை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரால மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அவருக்கு 23 வயசு. அவர் வந்து தன்னுடைய 55வது வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்காக பிளான் பண்றாரு. இந்த எஸ்ஐபி மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நான் 13% அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்துல வருஷம் அவருடைய எஸ்ஐபியை அவரு 10% ஸ்டெப் அப் பண்றாரு. உதாரணத்துக்கு இந்த வருஷம் 10,000 ரூபாய் பண்றாரா, அடுத்த வருஷம் 11,000 ரூபாய் பண்ணுவாரு. ஸோ அடுத்த வருஷம் 11,000 ரூபாய் பண்றாரா, அதுக்கு அடுத்த வருஷம் 12,100 ரூபாய் பண்ணுவாரு. அந்த மாதிரி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 23 வயசுல இருந்து 55வது வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 32 வருஷம். 55வது வயசுக்கு பிறகு அவரு இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரோ அதுல இருந்து மாசம் அவர் தேவைக்கான ஒரு 1 லட்ச ரூபாவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வருவாரு. ஏன்னா இந்த எஸ்ஐபி மூலமா அவர் சேர்த்த கார்பஸ் எவ்வளவோ அதுல இருந்து அவர் வித்ட்ரா பண்ணிட்டே வருவார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸல் படி பாத்தீங்க அப்படின்னா 55 வயசுல அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் 10,000 ரூபாய் சேல் பண்ண ஆரம்பிச்சவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் வந்து கிட்டத்தட்ட 12.33 crores. இந்த 12.33 crores இருந்து 56வது வயசுல இருந்து மாசம் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டே வராரு. ஃபார் எக்ஸாம்பிள், 56வது வயசுல அவர் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறாரு. எடுத்தது போக அவருடைய 56வது வயசுல அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் 13.5 கோடி ரூபாய். அதே மாதிரி 57வது வயசுல அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 14.65 crores இருக்கும். இந்த எக்ஸல் படி பாத்தீங்க அப்படின்னா மாசம் அவருக்கு வேற எந்தவித வருமானமும் கிடையாது. இதுல இருந்து தான் அவர் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய 78வது வயசுலயே he would have achieved 100 crores. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்ச 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் from the start. So even a small investor can make a significant wealth provided அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருந்ததுனால. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். அதே சமயத்துல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை டு கெட் இன் டச் வித் அஸ், வில் பி ஹெல்ப் யூ. தேங்க்யூ. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.